ஹலோ உண்மையிலேயே அற்புதமான பறவை கொண்ட ஒரு வீடியோ தான் இதோட பார்க்க போறோம். ஒரு விவசாயி மாதிரியா நம்ம ஆராய போறோம். அது மட்டும் இல்லாம இந்த பறவை நம்ம எல்லோருக்குமே தெரியும். இது ஒரு தேசிய பறவை. இந்தியாவுக்கு இது தேசிய பறவை இருந்தாலும் உலக நாடுகளுக்கு இது ஒரு சாதாரண பறவை தான். மயில் என்று அழைக்கப்படும் இந்த மயில் உலகின் மிகவும் பிரபலமான அலங்கார பறவைகள்ல ஒன்றாகும். அதோட கண்கவர் அழகு மற்றும் பொருளாதார மதிப்புக்காக இது போற்றப்படுது. அதோட துடிப்பான இறகுகள், அழகான அசைவுகள் மற்றும் தனித்துவமான நடத்துமுறைகள் தான் வனவிலங்கு காப்பகங்கள்ல மட்டும் இல்ல வணிக ரீதியாகவும் வளர்க்கப்படுது. இது பல பண்ணைகளுக்கு கணிசமான லாபத்தை ஈட்டுது. முக்கியமா இன்று அமெரிக்கா, சீனா, இந்தியா அப்படின்னு பல நாடுகள் போட்டி போட்டு இந்த மயில்களை வளர்த்தது. அது மட்டும் இல்லாம தாய்லாந்து மற்றும் ஐரோப்பா பல்வேறு பகுதிகளில் மயில் வளர்ப்பு செழித்து வளருது. நீல மயில்களின் தாயகமா இந்தியா இருக்கு. ஆனா இந்த இனத்தை வர்த்தகம் செய்வது சட்டப்படி இந்தியாவுல குற்றம். பாதுகாப்பு சட்டங்கள் காரணமா கண்டிப்பாக இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கு. இதற்கு நேர்மாறா அமெரிக்காவும் சீனாவும் மயில்களோட இனப்பெருக்கத்தை அதிகரித்து ஏற்றுமதிக்கான முக்கிய சந்தைகளா அங்க நிறுவப்படுது. ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பறவைகள் வர்த்தகம் செய்யப்படுது இறைச்சிக்காக. முக்கியம் பாத்தீங்கன்னா அமெரிக்காவில ஒரு இளம் மயிலின் விலை $200 முதல் $500 வரை. அதான் $500 40,000 வரை ஒரு மயில் அங்க விற்கப்படுது. அதே நேரத்துல ஒரு பெரிய மயிலோட விலை $2,000 வரை விலை போகலாம். அதாவது 1,40,000 வரை விலை போகலாம். வெள்ளை மயில் அல்லது பல வண்ண மயில்கள் போன்ற அரிய வகை மயிலா இருந்தா அவருடைய விலையே தனி விலை. ஒவ்வொரு ஜோடிக்கு $10,000 வரை விற்கப்படுது. அதாவது குறைஞ்சபட்சம் 8 லட்சம் வரலையும் விற்கப்படுது. சீனாவில் விதவிதமான மயில் அங்க இருக்குது. சீனாவில் ஆண்டுதோறும் நூற்றுக்கணக்கான மில்லியன் டாலர்களை ஈட்டுது. குவாசிங்கில உள்ள பெரிய பண்ணைகள்ல மிக பிரம்மாண்டமா வளர்க்குறாங்க. அப்படி அழகழகான அனைத்து விதமான மயில்களும் அங்க இருக்கு. தென்கிழக்கு ஆசியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு குறிப்பிடத்தக்க அளவுல ஏற்றுமதி செய்யுது. அப்படின்னா பாத்துங்க எவ்வளவு பிரம்மாண்டமா அங்க மயிலை வளர்க்குறாங்கன்ட்டு. அது மட்டும் இல்லாம மயில்களை அடிக்கவோ சாப்பிடவோ எந்த ஒரு தடையும் இல்ல. மயில்கள்ல 3 முக்கிய வகை இருக்கு. இந்திய மயில் அதன் குறிப்பிடத்தக்க நீல நிறத்துக்கு பெயர் பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்திய மயிலுக்கும் ஜாவானிய மயிலுக்கும் இடையிலான கலப்பினம் அதிகமா இங்க விற்கப்படுது. பெரிய உடல் அளவு கொண்டிருக்கு இது. அது மட்டும் இல்லாம இதுலயே பல வண்ண மயிலும் இருக்குது. இது அங்குள்ள மக்களால மரபணு மாற்றம் கொண்டு இதை அழகா மாத்திருக்காங்க. மயில்களை இனப்பெருக்கம் செய்யும் போது ரொம்ப புத்தாலித்தனமா அவங்க மாற்றம் அடைவாங்க. இனப்பெருக்கம் செய்யும் போது இப்படி உயர்தர ஆரோக்கியமான மாதிரிகளை அவங்க தேர்ந்தெடுத்து இப்படி உற்பத்தி பண்றாங்க. முக்கியமா சரியான வளர்ச்சி இந்த மயில்கள் கொண்டிருக்கு. இனப்பெருக்க விகிதங்களை உறுதி செய்வது இதுக்கு முக்கியமானது. மயில்கள் வெப்பமண்டலம் மற்றும் மிதமான மண்டல காலநிலைகளுக்கு நல்லா பொருந்தும். அங்கு வாழ தகுதியான இடமா இருக்கு. முக்கியமா இது வாழ குறைஞ்சபட்சம் 2.5 முதல் 3 மீட்டர் உயரம் கொண்ட இடம் இருக்கணும். குறிப்பிட்ட இடங்கள்ல சிறப்பா வளரும். முக்கியமா அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க கூடுகள்ல இருந்து அனைத்து விதமான ஷெட்டு வரலையும் சரியா போடுவாங்க. மரம் மற்றும் இயற்கையான தரை மூடி இருப்பது அந்த மயில்களுக்கு சௌகரியமா உணர உதவுது. காடுகள்ல மயில்கள் எல்லாமே சிறிய குழுக்களா வாழுது. உயரமான இடங்கள்ல எப்பொழுதும் அமர்ந்திருக்கும். அது மட்டும் இல்லாம மிகவும் எச்சரிக்கையா இருக்கும். அச்சுறுத்தல் வரும்போது அது உரத்த குரல்ல அழைப்புகளை எழுப்போம். மேலும் மிகவும் எச்சரிக்கையா இருக்கும். உணவை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா மயில்கள் சர்வ வல்லமையுடையது. முழுமையா அரிசி, சோளம், பீன்ஸ், திணை போன்ற தானியங்களை அது விரும்பி உண்ணும். தண்ணி, கீரை, முட்டைகோஸ் மற்றும் கேரட் போன்ற பச்சை காய்கறிகளையும் இது உண்ணும். புழுக்கள் மற்றும் வெட்டிக்கிளிகள் போன்ற பூச்சிகளையும் உண்ணுது. முக்கியமா ஒரு வயது வந்த மயில் ஒரு நாளைக்கு சுமார் 200 முதல் 300 கிராம் உணவுகளை அது எடுத்துக்கொள்ளுது. உணவுல மீன் உணவு, தீவனம் அப்படின்னு அத்தியாவசிய விட்டமின் மற்றும் தாதுக்களும் இருக்கணும்னு அது போடுறாங்க. இனப்பெருக்க காலத்துல கருவுத்துல அதிகரிக்கவும், முட்டை அடகாக்கவும், வெட்டி விதங்களை மேம்படுத்தவும் புரத உட்கொள்ளுதலை அதிகரிக்கிறாங்க. முக்கியமா அதுக்கு இவங்களோட உணவு பாருங்க எவ்வளவு சத்தான உணவா இவங்க கொடுக்குறாங்கன்ட்டு. மயில்கள் இனப்பெருக்க காலம் பொதுவா மார்ச் முதல் ஆகஸ்ட் வரை நடைபெறுது. இது காலநிலைகளை பொறுத்து மாறுபடும். இந்த காலகட்டத்துல ஆண் மயில்கள் விரிவான காதல் காட்சிகளை ஈடுபடுது. அதாவது அது ஒரு மயிலோடு காதல் கொண்டதுன்னா அதோட கண்கள் வால் இறகுகளை விரிச்சு அழகா ஆடும். ஆண் மயில்களின் இறகுகளின் அளவு, நீளம் மற்றும் கண்புள்ளி வடிவங்களின் அடிப்படையில தங்கள் கூட்டாளர்களை கவனித்து தேர்வு செய்து. நீண்ட வாள்கள், துடிப்பான இறகுகள் ஆண் மயில்கள் இனச்சேர்க்கைக்கு அதிக வாய்ப்புகளை கொண்டிருக்கு. ஒரு ஆண் ஒரு பருவத்துல பல பெண்களிடம் இனச்சேர்க்கை செய்ய முடியும். இது அதிக கருத்தரித்தல் வீதத்துக்கு வழிவகுக்குது. இனச்சேர்க்கைக்கு பிறகு பெண்மயில் கூடு கட்டும் இடத்தை தேடுது. பொதுவா வேட்டையாடுபவரிடமிருந்து முட்டைகளை பாதுகாக்க புல் அல்லது இலைகளால் மூடப்பட்ட மென்மையான தரப்பகுதியை தேடி ஓடும். ஒவ்வொரு இனப்பெருக்க காலத்திலும் ஒரு பெண்மயில் 20 முதல் 30 முட்டைகள் வரை இடும். அது மட்டும் இல்லாம சில மயில்கள் 40 முட்டைகள் வரை இடும். மயில் முட்டைகள் கோழி முட்டைகளை விட பெரியது. கிரீமி வெள்ளை அல்லது வெள்ளை நிறத்துல இது இருக்கும். இயற்கையாகவே அடையாக்கப்பட்ட குஞ்சு பொறிக்கும் வெற்றி 60 முதல் 70% தான் இருக்கும். தோராயமா 37.5 டிகிரி செல்சியஸ்
நிலையான வெப்பநிலையிலும் 55.60 டிகிரி செல்சியஸ் ஈரப்பதத்திலும் அமைக்கப்பட்ட இன்குபேட்டரை பயன்படுத்தும் போது குஞ்சு பொரிக்கும் விகிதம் 80 முதல் 85% அதிகரிக்கும். புதிதாக பொறுத்த பிஞ்சு குஞ்சுகள் வெளிர் பழுப்பு மற்றும் மஞ்சள் நிறத்துல கீழ் நோக்கி இருக்கும். மிகவும் சிறியதாக குஞ்சுகளை போலவே இருக்கும். ஆனா நீண்ட கால்களை கொண்டிருக்கும். அது வேகமாக வளர்ந்து 3 முதல் 4 மாதங்களுக்குள்ள நீல நிற இறகுகளை வளர்த்து சுமார் 2 ஆண்டுகள்ல வயது வந்த அளவை அடையுது. பெண்மயிர்கள் பொதுவா பழுப்பு சாம்பல் நிற இறகுகளை கொண்டிருக்கு. சுற்றுப்புறங்களுடன் அதே நேரத்துல ஆண்மயில்கள் துணை ஈர்க்க நீண்ட வண்ணமயமான இறகுகளை உருவாக்குது. அதே நேரத்துல ஆண்மயில்கள் அவற்றோட அழகிய கவர்ச்சியை தாண்டி பல்வேறு வணிகங்களும் இதுல நடக்குது. உயிருள்ள பறவைகளை விற்பனை செய்வதோடு மட்டும் இல்லாம பல பண்ணைகள்ல மயில் இறகுகளிலிருந்து பல மடங்கு லாபம் ஈட்டுறாங்க. அலங்காரம் மற்றும் கைவினை பொருட்கள்ல பயன்படுத்த தரத்தை உயர்த்த இது விற்கப்படுது. ஒரு இறகுக்கு 5 முதல் $20 வரை விற்கலாம். இந்திய ரூபீஸ்க்கு 2000 வரை விற்கலாம். சில நேரங்கள்ல நிகழ்ச்சிகள் மற்றும் திருமணங்களுக்கு மயில் உடைகளை வாடகைக்கு வழங்குறாங்க. ஒரு நிகழ்வுக்கு $300 முதல் $1000 வரை இதுக்கு வசூலிக்கப்படுது. ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் பல சுற்றுலா தலங்கள் இதுக்காகவே தனியா வச்சிருக்காங்க. $1000 1 லட்சம் ரூபாய் வரை வாடகை வசூலிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பல சுற்றுலா தலங்களும் அமைஞ்சிருக்கு. இதுல ஏகப்பட்ட பறவைகளை மயில்களை அங்கு விட்டு பார்வைக்காக வர்றாங்க. பார்வையாளர்களை ஈர்ப்பதற்காக மயில்களை வளர்க்குறாங்க. இதனால ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான டாலர்கள் வருவாய் ஈட்டப்படுது. இருப்பினும் ஒட்டுமொத்தமாக மயில் வளர்ப்பு என்பது வெறும் பொழுதுபோக்காக மட்டும் இல்ல, ஒரு லாபகரமான வணிக முயற்சியாகும். இருப்பினும் இனப்பெருக்க நுட்பங்கள், சரியான திட்டமிடப்பட்ட சந்தை உத்தி பற்றிய அறிவு தேவை. மயிலுக்கான உலகளாவிய தேவை அதிகரித்து வரதால அலங்கார பறவை வர்த்தகத்துல பெருகிய முறையில மதிப்புமிக்க சொத்தா மாறி வருது. இந்தியாவை பொறுத்தவரை மயில்களை எந்த ஒரு விதத்திலையும் பயன்படுத்தக்கூடாது. இந்தியாவின் தேசிய பறவை அனைத்தும் தடை செய்யப்பட்டிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா மீண்டும் நன்றி, வணக்கம்.